இன்னைக்கு கெலாக்கா ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? கெலாக்கா 1 கிலோ, நல்லெண்ணெய் 1 கப், மிளகாத்தூள் 1 கப், கடுகு 3 டீஸ்பூன், வெந்தயம் 3 டீஸ்பூன், பெருங்காயம் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கெலாக்காவை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டி அடுப்பில் ஃபஸ்ட்டு வடை சட்டியை போட்டு அதில் எண்ணெய் எதுவுமே விடாமல் வெந்தயத்தையும் கடுகையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சு வரணும். வெந்தயம் நல்லா செவந்து வரணும். இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆடினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி இது ஒரு சைடாக தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த வெந்தயத்தை தனியாக வச்சுருங்க. அதே வடை சட்டியில் இப்போ நல்லெண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் விட்டு அதில் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த கலாக்காயை இதோட போட்டுக்கலாம். கலாக்கா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ கெலாக்கா நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இது இந்த தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு எல்லாமே நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கெலாக்கா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா மிளகாத்தூள் முன்னாடியே போட்டிங்கன்னா ரொம்ப கருப்பாயிடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நல்லா அந்த காய் வெந்து வந்திருக்கு. அதில் இப்போ உப்பு மிளகாத்தூளை போட்டுக்கலாம். எப்படி காய் வெந்துருச்சுன்னு பார்க்குறதுனா நல்லா அது கொலன்னு அந்த உள்ளே இருக்க சதெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ அந்த மிளகாத்தூளையும் உப்பையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் அதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த கடுகு வெந்தயம், அந்த வெந்தய பவுடரும் இது இருக்குல்ல பெருங்காயம், அந்த பெருங்காயத்தை இதோட போட்டு சேர்த்து கலந்து ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் மாங்காய் ஊறுகாவுக்கும் இதுக்கும். இப்போ கெலாக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.